அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்லயே ஈஸியா வெந்தயக்கீரை எப்படி வளர்த்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயக்கீரை விதை போடலாங்க. இதுக்கு 50 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன். விதைப்பதற்கு முன்னாடி மண்ணை நல்லா லூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வளரும். நல்லா கிளறி விட்ட மண்ணு மேலே வெந்தயத்தை தூவி விட்டுக்கலாம். வெந்தயத்தை போட்டாச்சு. இப்போ அது மேலே லேசாக வெந்தயம் மறையிற அளவுக்கு மண்ணை தூவி விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்ப்ரேயர் மூலமாக தண்ணி தெளித்து மண்ணை நல்லா ஈரப்படுத்திக்கலாம். ஐந்து நாட்கள்ல போட்ட விதைகள் எல்லாம் முளைச்சிருச்சு பாருங்க. மண்ணு நல்லா ட்ரையா இருக்குது. இப்ப தண்ணியை தெளிச்சு மண்ணை நல்லா ஈரப்படுத்திக்கலாம். வெந்தயக்கீரையோட 15வது நாள் வளர்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. நல்லா முளைச்சி வர இந்த சமயத்தில் கூடவே களை செடிகளும் வளரும். அதையெல்லாம் எடுத்துடலாம். ஒரு கீரையை ஈஸியாக வளர்த்தணும் அப்படின்னா அது வெந்தயக்கீரை தாங்க. ஏன்னா நம்ம விதைகளை தேடி எங்கும் போக வேண்டாம். நம்ம சமையல் அறையிலேயே வெந்தயம் இருக்கும். அதை எடுத்து போட்டாலே போதுங்க. ஊற வச்செல்லாம் போடலை, அப்படியே தான் போட்டேன். தினமும் அது மேலே தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தேன். சீக்கிரமாகவே வந்துருச்சு பாருங்க. உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியை தரக்கூடியது, ஈஸியாக வளரக்கூடியது. முதல்ல செடி வளர்த்தணும்னு ஆசைப்பட்டா இந்த வெந்தயக்கீரையை ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 10 ml வேப்பெண்ணெய், அது கூட ஊற வச்ச காதி சோப்போட மிக்ஸ் பண்ணி தண்ணியோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம்.
இதை செடி முழுவதும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கீரை வளர்ந்து நிக்குது பாருங்க. ஈஸியா வெந்தயக்கீரை எப்படி வளர்த்தலாம்னு பார்த்துருப்பீங்க. வெந்தயக்கீரை வந்து ஒரு 20 நாளிலே ரெடி ஆயிருங்க அறுவடைக்கு. இன்னைக்கு இந்த கீரை பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆயிடுச்சு பாருங்க. பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ஒரு பூ பூக்கும். இந்த கீரை வந்து நம்ம முத்துறதுக்கு முன்னாடியே பறிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்பவும் ஒன்றும் தப்பு இல்லை. இது ஒரு 30 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு பறிச்சிடலாம். இந்த கீரையை வந்து நம்ம குழம்பாவும் வைக்கலாம், பொரியலாவும் பண்ணலாம். லேசா கசக்கும், ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க இப்ப நம்ம அறுவடை எடுத்துடலாம். கீரையை வந்து அப்படியே நம்ம வேரோட பிடிங்கிடலாங்க. வெந்தயக்கீரையின் முக்கிய நன்மைகளை பார்க்கலாங்க. இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது. இதுல நார்ச்சத்து இருக்கிறதால செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்குது. இதய ஆரோக்கியம், முடி வளர்ச்சி, சரும ஆரோக்கியம், எலும்புகளை வலுப்படுத்தல், உடல் எடையை நிர்வகித்தல், பித்த மயக்கம் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்குதுங்க. பாருங்க எவ்வளோ கீரை கிடைச்சிருக்கு. இது இன்னைக்கு வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்ருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே வளர்த்ததுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக தூக்கி வீசக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஏதாவது சின்னதாக இருந்தால் கூட அதில் நம்ம வந்து மண் போட்டு நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை எடுத்து தூவி விட்டு நம்ம வீட்டில் வந்து ரைஸ் வைப்போம் இல்லையா, அதை கழுகுற தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு ஊற்றிட்டு வந்தோம்னா ஒரு 20 நாளையில் கீரை ரெடி ஆயிரும். நம்ம சுவையான ஒரு கீரையை சாப்பிட்லாம். நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.